தேவனுடைய பாரம் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஒரு ஊழியர்களுக்காக a true minister of God, ஒரு உண்மையுள்ள ஊழியன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நம்பர் 1, ஒரு ஊழியன் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, அவனோடு நான் பண்ணின என் உடன்படிக்கை. ஒரு ஊழியன் யார் என்றால் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யப்பட்டவர், a man of covenant. உடன்படிக்கை என்பது வித்தியாசமானது. ஒப்பந்தங்கள் வேறு, உடன்படிக்கை வேறு. ஒப்பந்தங்கள் மனிதனுக்கும் மனிதனுக்கும், உடன்படிக்கை மனிதனுக்கும் தேவனுக்கும். ஒப்பந்தங்கள் உடைக்கப்படலாம், உடன்படிக்கை உடைக்கப்படாது. ஒப்பந்தங்கள் குறுகிய காலம், உடன்படிக்கை நீண்ட காலம். உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு மேம்பாலம், ஒரு அரசு கட்டிடங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கோம் ஒப்பந்த காலம். அப்படியானால் அந்த ஒப்பந்த காலம் முடிந்தவுடனே அவருக்கும் அந்த கட்டிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இஸ் ஒன்லி கான்ட்ராக்ட். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஒரு ஊழியனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நித்திய வரை. இன்னைக்கு ஊழியம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் செய்வதல்ல. ஒரு ஆவிக்குரிய ஊழியனுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது. ஏனென்றால் தேவன் அவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை அவனோடு நான் பண்ணின உடன்படிக்கை. மல்கியா 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, அவனோடு அவனோடு. இது என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆரோனின் மகனாகிய எலியாசின் மகன் பினகாஸ் என்னாகமத்தில் வாழ்ந்த ஒருவனை மல்கியாவில் பேசுகிறார். என்னாகும் 23:11. ஆரோனின் குமாரனாகிய எலியாசின் மகனாகிய பினகாஸ். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, a true minister of God. அந்த ஊழியர்களே, நீங்கள் காலத்தால் நீங்கள் ஊழியர் அழைக்கப்படவில்லை, உலக தோற்றத்துக்கு முன்னமே. You are a man of covenant. தேவன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை பண்ணினவருக்கு உங்கள் சூழ்நிலைகள் தெரியும், உங்களுடைய இல்லாமை தெரியும், உங்கள் வறுமைகள் தெரியும், உங்கள் கண்ணீர் தெரியும், உங்கள் கலக்கங்கள் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். He knows everything. He knows the ups and down. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், a true minister of God is a man of covenant. தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அடுத்து ஒரு வார்த்தை இருக்கிறது, a man of life. அவனுக்குள்ளே கவனிங்கள், அந்த ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் உடையவன் தான் அவருடைய ஜீவன் என்னைக்கும் இருக்கிறது.